நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் சத்தியத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட தீர்க்கமாக பேசுவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை அல்லல் தட்டாமல் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே இடங்கொள்ளாமல் போகுமட்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தியின் தலைப்பு நீதி உள்ள கலாச்சாரம். இந்த நாட்களிலே உலக நிலையிலே நாம் பார்த்தாலும் சரி, இந்திய நிலையிலே பார்த்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள சமுதாயங்களின் அடிப்படையிலே பார்த்தாலும் சரி, கிராமங்களின் அடிப்படையிலே பார்த்தாலும் சரி, மதங்களின் அடிப்படையிலே பார்த்தாலும் சரி, எந்த நிலையில் பார்த்தாலும் தெளிவாக தெரிகிறது, ஒன்றுக்கு ஒன்று கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யாரிடத்தில் இந்த கலாச்சாரம் சரியில்லை, நீங்கள் இந்த கலாச்சாரத்தை விட்டு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அதை அவர்கள் கேட்க போவது இல்லவே இல்லை. இது நாகரிகமான காலங்கள், இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல இந்த கலாச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேக இந்த நாட்களிலே வாதிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு பெரிய கலாச்சாரத்தை திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவம், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் நீதி, அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்கு அடையாளம் என்பதை முதலாவது நான் உங்களுக்கு அறிமுகமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிலையிலும் கூட கிறிஸ்தவர்களை நான் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கடைசி காலங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக திருச்சபைகளிலே ஆராதனை முறைமைகளிலே பல கலாச்சாரங்கள் மாறி இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் வேதத்திற்கு அப்பாற்பட்டவைகள் என்று சொல்லி பிரசங்கித்தாலும் அதை சபைகள் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே தயாராக இல்லை என்பதை என் ஊழியத்தின் பாதையில் பல திருச்சபைகளை கண்டு நான் இதை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவஜனமே, நீங்கள் இந்த காலங்களிலே அதிக விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதையே விரும்புகிறார். உலகத்தில் உள்ள கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் வேதவசனம் திட்டவட்டமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து, பரிசுத்த ஆவியின் நிறைவை அல்லது அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து திட்டவட்டமாக சொல்கிறது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனம், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி என்று முதல் பகுதியிலே சொல்கிறார். இந்த கலாச்சார மாற்றத்திலே சிக்கி கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை பார்த்து, இந்த மதங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது மாறுபாடான சந்ததி என்று சொல்கிறார். மாறுபாடான கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருகிற இந்த சந்ததியை விட்டு விலகி
உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அப்போஸ்தலர் 2:40 நாம் வாசிக்கிறோம். ஐயா, நாங்கள் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆயிற்றே, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஆயிற்றே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆயிற்றே, பின்பு நாம் ஏன் திரும்பவுமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி இங்கே கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்திலே ரட்சிப்பு என்று சொல்வது இந்த மாறுபாடான சந்ததியார் பின்பற்றி வருகிற கலாச்சாரத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார். ஆகினாலே இந்த சந்ததியை விட்டு நாம் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் பிரிந்து அல்லது விலகி வாழ வேண்டும் என்று சொன்னால், ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் மட்டும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல பண்பாடுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பண்பாடுகளும் அத்தனை கலாச்சாரங்களும் கிறிஸ்தவர்களுக்கே உரியது. கிறிஸ்தவர்களுக்கே உரியது என்று சொல்லுவதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே உரியது என்று சொல்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த கலாச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் பொழுது, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற புறஜாதிகளும் இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. அருமையான தேவஜனமே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து அந்த ரோமர் 12வது அதிகாரம் 9 முதல் 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து 2 செய்தியை நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியானவரை கொண்டு பவுலின் மூலமாக இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். உங்களுடைய அன்பு, மனிதர்களிலே ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பு காண்பிக்கிறோமே, இந்த அன்பு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். உள்ளே ஒரு விதமான அன்பு, வெளியே ஒரு வகையான ஒரு அன்பு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்குள்ளே மாய்மாலமான ஒரு அன்பு இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு சரியான அத்தாட்சியாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். வாசித்து பாருங்கள். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறது. அவருடைய அன்பு மாயமற்ற ஒரு அன்பு. எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், அவர் நீதிமான்களிலும் அன்பு கூர்ந்தார், அநீதிமான்களிலும் அன்பு கூர்ந்தார், துன்மார்க்கர்களிலும் அன்பு கூர்ந்தார், சன்மார்க்கர்களிலும் அன்பு கூர்ந்தார், பாவிகளிலும் அன்பு கூர்ந்தார், ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்தார். காரணம், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருந்தது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இந்த மாயமற்ற அன்பிற்கு அடையாளமாக நான் பரிசுத்த வேதாகமத்திலே தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்வதற்கு முடியும். அந்த வசனத்திலே தொடர்ந்து நான் வாசிக்க முடியும். 2வது பகுதியை வாசித்து பாருங்கள். 1வது பகுதி, மாயமற்ற அன்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்றாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல அன்பு கொண்டவர்களாக, அன்பு உடையவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஊழியனும், ஒவ்வொரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பனும் இருக்க வேண்டும் என்பது திட்டவட்டமான ஒரு உபதேசம். கீழ்ப்படியுங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக, தீமையை வெறுக்க வேண்டும். இன்றைக்கு நான் பார்ப்போமே என்று சொன்னால், சமுதாயத்திலே சகோதரனுக்கு மற்றொரு சகோதரன் தீமை செய்கிறான், சகோதரிக்கு மற்றொரு சகோதரி தீமை செய்கிறார், அண்டை வீட்டுக்காரனுக்கு அடுத்த வீட்டிலே இருக்கிறவன் தீமை செய்கிறான். அலுவலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தீமையே செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், மனிதன் தேவனுடைய அன்பை உணராமல் இருப்பதினாலேயே.
மாய்மாலமற்ற தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்யக்கூடாது. தீமையான நோக்கம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. வேதாகமத்திலே சவுல் ராஜாவை குறித்தும் தாவீது என்கிற ஒரு இளைஞனை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இந்த சவுல் ராஜா இஸ்ரவேலை ஆண்டு வந்த காலத்திலே பெலிஸ்தியர்கள் போருக்கு வந்தார்கள். இராணுவத்தினால் அந்த பெலிஸ்தியருடைய இராணுவத்தில் இருக்கிற கோலியாத் என்கிற வீரம் நிறைந்த பலம் நிறைந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு யாரும் முன் வரவே இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் இராணுவத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனத்தை நிந்தித்தான். இஸ்ரவேல் ஆராதிக்கிற யெகோவாகிய தேவனை நிந்தித்தான். இவ்விதமாக அவன் ஒவ்வொரு நாளும் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபடுகிற யெகோவாகிய தேவனையும் நிந்தித்த வார்த்தைகளை தாவீது கேள்விப்பட்டான். தாவீதும் அந்த வார்த்தைகளை கேட்டு சவுல் ராஜாவினிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த கோலியாத்தை கொல்லுவதற்கு ஒரு கவுனையும் 5 கூழாங்கற்களையும் ஆற்றங்கரையிலே போய் எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு போர்க்களத்திற்கு புறப்பட்டு சென்றான். கோலியாத்து கேட்டான் தாவீதை பார்த்து, நீ என்ன என்னை நாய் என்றால் நினைத்துக் கொண்டாய், தடியோடு வருகிறாயே என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது பாருங்கள், வாசியுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 46-47 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீரின் பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தோற்று போகிற இந்த நிகழ்வை சந்திக்கிற பெலிஸ்தியர்கள் மட்டுமல்ல, இதை கேள்விப்படுகிற பூலோகத்தார் எல்லாரும் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி திட்டவட்டமாக தாவீது ராஜா அங்கே கோலியாத்தினிடத்திலே சொல்லுவதை நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அவர் கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, காப்பாற்றுகிறவர் அல்ல, ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது என்று தாவீது அந்த சவுல் ராஜாவை பார்த்து திட்டவட்டமாக சொல்லுவதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இப்படி சொல்லி தாவீது ஒரு கூழாங்கல்லை அந்த கவுனிலே வைத்து சுழற்றி வீசினான். அது நேர கோலியாத்தினுடைய நெற்றியிலே போய் விழுந்தது. முகம் குப்பர விழுந்தான். உடனே தாவீது வேக வேகமாக ஓடி அங்கே கோலியாத்தினுடைய உடையிலே இருந்த வாளை எடுத்து அவனுடைய தலையை கோலியாத்தின் சரீரத்தில் இருந்து வெட்டி எடுத்தான் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 50-51 வசனங்களிலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக சத்துருவாகிய பிசாசானவன் எத்தனையோ கிரியைகளை இந்த பூமியிலே செய்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்த பொழுதிலும் கூட ஒவ்வொரு நாளும் உங்களை சத்துருவாகிய பிசாசானவன் பல இடுக்கங்களுக்குள்ளே, பல நெருக்கங்களுக்குள்ளே, பல வியாதிகளுக்குள்ளே, பல பிரச்சனைகளுக்குள்ளே அனுமதித்துக் கொண்டே இருக்கலாம். பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறேன் ஐயா, ஆனால் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை பிசாசனவன் உருவாக்கி என்னை பாவத்திற்கு உட்படுத்துகிறான். பயப்படாதீர்கள், ஆண்டவராகிய இயேசு உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். எப்பொழுதெல்லாம் பாவம் உங்களை அணுகுவதற்கு முயற்சிக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அக்கிரமம் உங்களை அணுகுவதற்கு முயற்சிக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அநீதி செய்வதற்கு உங்களுக்கு நினைவிலே எண்ணம் உண்டாகிறதோ, அப்பொழுதெல்லாம்
நீதி உள்ள தேவனை, அன்புள்ள இயேசு கிறிஸ்துவை கண்ணோக்கி பார்த்து ஜெபியுங்கள். அவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, பெலிஸ்தீனை கொன்று போட்ட இந்த தாவீது போர்க்களத்தை விட்டு சவுல் ராஜாவோடு நாட்டிற்குள்ளே திரும்பி வருகிற வேளையிலே அநேக பெண்கள் கூடி தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று முறைமுறையே அவர்கள் பாடி வந்தார்கள். இதை கேட்ட சவுல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அன்றிலிருந்து தாவீதை காய்மாரமாக பார்க்க ஆரம்பித்தான். எப்படி இவனை ஒழிக்கலாம், எப்படி இவனை கொலை செய்யலாம், காய்மாரமாக பார்த்தான். ஒவ்வொரு அசைவையும் காய்மாரமாக பார்த்தான். அவனோடு உள்ள ஒவ்வொரு நண்பர்களையும் காய்மாரமாக பார்த்தான். இதை தாவீது அறிந்து அவனுடைய சவுலுடைய மகனாகிய யோனத்தான் உதவியோடு சவுலுடைய கைகளுக்கு தப்பி 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 அவன் மறைந்து ஓடிக்கொண்டே இருந்தான். அப்படி தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலையிலே சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவர் இந்த வனாந்தரத்திலே இருக்கிறார், தாவீது இந்த வனாந்தரத்திலே இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு 3000 பேரை அழைத்து கொண்டு தாவீதை பிடித்து வருவதற்கோ கொலை செய்வதற்கோ வனாந்தரத்திற்கு போகிறார். அங்கே செல்கிற வேளையிலே, காலை வேளையிலே அவருக்கு காலை கடன்களை முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டபடியினாலே அங்கிருந்த ஒரு சிறிய குகையிலே அவர் காலை கடன்களை முடிக்கும்படியாக உள்ளே சென்றார். சவுல் உள்ளே சென்றிருக்கிறார் என்பதை அறிந்த தாவீது அவருக்கு பின்னாக மெதுவாக போய் அவருடைய சால்வையின் ஒரு ஓரத்தை கட் பண்ணி வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த சூழ்நிலையை பார்த்த அவரோடு கூட இருந்த உடன் ஊழியர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 4வது வசனம். இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் என்று 1 சாமுவேல் 24:4 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, தீமை செய்யவில்லை, ஆனால் தீமைக்கு பதிலாக சவுலுக்கு நன்மை செய்தான். அவரோடு கூட இருந்த நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? போர் வீரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் சவுலை உம்முடைய கரங்களிலே கொடுப்பேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த நாள் இன்றுதான், இப்பொழுது போய் அவரை நீர் கொன்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள். தாவீதோ அவனை கொலை செய்யாமல் சால்வையின் ஓரத்தை மட்டும் கிழித்து கொண்டு வந்து அவனை விட்டு விடுகிறான். அருமையான தேவ ஜனமே, இதுதான் தேவனுடைய அன்பு. தாவீதுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினாலே தாவீதினால் சவுலுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யவும் அவர் மேல் பூரண அன்பு காண்பிக்கவும் முடிந்தது. இதுதான் சரியான நீதி உள்ள ஒரு கலாச்சாரம். சமுதாயத்திற்கு இந்த கலாச்சாரம் தான் தேவை. நாட்டுக்கு நாடு இன்றைக்கு பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த கலாச்சாரம் தான் தேவை. யாருக்கும் யாரும் தீமை செய்யக்கூடாது, யாருக்கும் யாரும் பொல்லாப்பு செய்யக்கூடாது, எல்லாரையும் அன்பாக மாயமற்ற அன்போடு கூட எல்லாரிடத்திலும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கே தீமை செய்தவராக இருந்தாலும் அவருக்கு தாவீதை போல நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். இது எப்படி ஐயா கூடும் என்று நீங்கள் இப்பொழுது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் விட்டு விலகி இந்த தீமை செய்யாத காரியத்தை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது, நன்மை செய்கிற காரியத்தை செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது
பிறரிடத்திலே பூரண அன்பு காண்பிக்கிற செயலை முயற்சிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கும் பொழுது உடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவரால் மாற்றப்படும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீர்கள். தீமை செய்வதை குறைத்து நன்மை செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவீர்கள். உள்ளே ஒரு அன்பும் வெளியே ஒரு அன்பும் இருக்கிறதே, அந்த அன்பு மாறி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த பூர்ண அன்பு அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறபடியினாலே உங்களுக்குள் இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆகையினாலே நன்றாக முதலாவது நான் படித்த இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், நன்மை செய்வதற்கு பற்றி கொள்ள வேண்டும், நன்மை செய்கிறவர்களால் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவன் நியமித்திருக்கிற கலாச்சாரம், நீதி உள்ள ஒரு கலாச்சாரம். கிறிஸ்தவர்கள் இதை கை கொண்டு நடக்க ஆரம்பித்து விடுவோமே என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். குடும்பத்திலே சமாதானம் ஏற்படும், கிராமங்களுக்குள்ளே சமாதானம் ஏற்படும், பட்டணங்களுக்குள்ளே சமாதானம் ஏற்படும், தேசங்களுக்குள்ளே சமாதானம் ஏற்படும். அருமையான தேவஜனமே, இந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு நாம் பின்பற்றுவதற்கு நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூரணமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு பெரிய நன்மைகளை இந்த நாளிலே கட்டளையிடுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது, அதே ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்திலே மற்றொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, தேவனுக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் ஒருவரையும் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சற்று யோசித்து பாருங்கள். வேதாகமத்தை எத்தனை முறை வேதாகமத்தை வாசித்திருக்கிறோம், எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறோம், எத்தனையாக ஜெபித்திருக்கிறோம். நாம் பழிக்கு பழி வாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? பாருங்கள், யோசித்து பாருங்கள். குடும்பத்தை யோசித்து பாருங்கள். உங்கள் சகோதரனை பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? உடைய சகோதரியை பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோர்களை பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, மனுக்குலத்திற்கு தேவன் சொல்கிறார், பழி வாங்குதல் தேவனுக்குரியது என்று சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் யாரையும் பழி வாங்குவதற்கு உரிமையே தேவன் கொடுக்கவில்லை. பழி வாங்குதல் தேவனுக்குரியது. இதற்கு உதாரணமாக யோசிப்பை நாம் எடுத்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வாலிபன், தேவனுக்கு பயந்த ஒரு வாலிபன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு வாலிபன். இந்த வாலிபன் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாகவும் தகப்பனுக்கு பிரியமான ஒரு மனிதனாகவும் இருந்த பொழுதிலும் அவருக்கு வந்த சோதனைகள் தாங்க முடியாத ஒரு சோதனைகள். யாரால் வந்தது என்று சொன்னால், என்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே அந்த சோதனை வந்தது. முதலாவதாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், யாக்கோபு யோசேப்பை அழைத்து அவனுடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற இடத்தில் போய் பார்த்து விசாரித்து வரும்படியாக சொல்கிறார். யோசேப்பு தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து போகிறார். சகோதரர்களை பார்க்கிறார். சகோதரர்கள் அவனை பார்த்த மாத்திரத்திலே அவன் மேல் ஏற்கனவே இருந்த பொறாமையினாலே, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை நாம் கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு சகோதரன், வேண்டாம், நம்முடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டாம், அவனை இந்த குழியிலே தூக்கி போட்டு விடுவோம் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். மற்ற சகோதரர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவனை ஒரு பால் குழியிலே தூக்கி போடுகிறார்கள். வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம். குழியிலே தூக்கி போட்டாகிவிட்டது, முடிந்து விட்டதா என்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீதியானியர்கள், அந்நியர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் வியாபாரிகள் என்பதை அறிந்து கொண்ட அந்த சகோதரர்கள் யாவரும் கூடி, நம்முடைய யோசேப்பை இதிலிருந்து தூக்கி எடுத்து இந்த மீதியானிடத்திலே விற்று போடுவோம், அவன் எங்கேயும் போய்
பிழைத்தாலும் சரி செத்தாலும் சரி என்று சொல்லி விற்று போடுகிறார்கள். அது 37வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். விற்று போடப்பட்ட இந்த யோசேப்பு மீதியானியர்களோடு போகிறார். போகிற வழியிலே அங்கே போத்திபார் என்கிற ஒரு அதிபதியின் இடத்திலே அந்த யோசேப்பை விற்று விடுகிறார்கள். யோசேப்பு போத்திபார் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு குற்றமும் செய்யாத யோசேப்பின் மேல் அந்த போத்திபாரனுடைய மனைவி ஒரு பெரும் பாவ பழி சுமத்தி அவனை சிறையிலே போடும்படியாக அவன் அந்த போத்திபாரை ஊக்குவிக்கிறாள். அவனை போத்திபார் சிறைச்சாலையிலே போட்டுவிட்டார். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். சிறைச்சாலையிலே கிடந்த யோசேப்பு தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் பார்வோனினாலே, ஈப்தின் ராஜாவினாலே உயர்த்தப்பட்டார். எப்படி? அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவினுடைய அர்த்தத்தை யோசிப்பு சொன்னார். பார்வோன் இவனை போல தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி அவரை எகிப்து முழுவதற்கும் ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தினார் என்று சொல்லி ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38-40 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டார், பகைக்கப்பட்டார், குழியிலே தூக்கி போடப்பட்டார், மீதியானிடத்திலே விற்கப்பட்டார். போத்திபார் அவரை கொண்டு போய் சிறையிலே அடைத்தார். தேவன் அவரை இத்தனை பாடுகளுக்கும் மத்தியில் விடுதலை செய்து எகிப்து முழுவதற்கும் அதிபதியாக மாற்றினார். அதிபதியாக மாற்றப்பட்ட யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பஞ்சத்தின் தாக்கத்தினால் சந்திக்கும்படியாக வருகிறார்கள். யோசேப்பு தன் சகோதரர்கள் தான் என்று சொல்லி அறிந்திருந்தும் அவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அந்த தேசத்திலேயே அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அங்கே ஆடுகளை மேய்த்து அவர்கள் பிழைத்துக் கொள்ளும்படியாக யோசேப்பு பார்வோனிடத்திலே பரிந்து பேசி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர் தான் யோசேப்பு. நம்மை போல பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர் தான் தாவீது. இவர்கள் எல்லாரும் பூரண அன்பு உடையவர்களாய் தீமை செய்யாமல் நீதி செய்கிறவர்களாய் இருந்தது போலவும் இந்த யோசேப்பு தனக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்து பழிக்கு பழி அவர்களை வாங்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது போலவும் நீங்களும் நானும், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த நிலைக்கு நம்மளை பழக்கிவித்துக் கொள்வோமே என்று சொன்னார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இதை நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்யும். பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை நாம் வேலை செய்கிற இடத்திலே வரத்தான் செய்யும், குடும்பத்திற்குள்ளே வரத்தான் செய்யும், தீமை செய்யக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திற்குள்ளே வரத்தான் செய்யும், சமுதாயத்திற்குள்ளே வரத்தான் செய்யும், திருச்சபையிலே வரத்தான் செய்யும். அப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும், திருச்சபையிலே பழிக்கு பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது எல்லாவற்றையும் யோசேப்பை போல தேவ சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு அதை நாம் பழக்கவித்துக் கொள்வோமே என்று சொன்னால் இந்த சமுதாயம் நீதி உள்ள ஒரு சமுதாயமாக மாறும். அது மட்டிலும் இந்த சமுதாயத்திற்குள்ளே, இந்த தேசத்திற்குள்ளே, இந்த உலகத்திற்குள்ளே நீதியை எங்கேயும் பார்ப்பதற்கு முடியவே முடியாது. இந்த உலகம், இந்த இந்திய தேசம், இந்த தமிழ்நாடு, இந்த வாழ்கிற சமுதாயத்தின் மக்கள் யாவரும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். அன்பு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். பழி வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும்
அந்த வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கேட்கிறவர்களாக அல்ல. எதை கேட்கிறோமோ, வேதாகமத்தில் எதை வாசிக்கிறோமோ அதை நம் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாயோ தகப்பனோ, மகனோ மகளோ, உறவினர்களோ மற்றவர்களோ யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இதை நாம் பயிற்றுவித்துக் கொள்வோமே என்று சொன்னால், நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்தை கிறிஸ்தவர்களாகிய நம்மால் தலைகீழாக மாற்றுவதற்கு முடியும். இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு உன்னையும் என்னையும் தேவன் இந்த பூமியிலே பயன்படுத்துவார். மறந்து போகாதீர்கள். தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்ய வேண்டியது தீமை செய்யாத காரியத்தை பயிற்றுவிக்க வேண்டும். நன்மை செய்கிற காரியத்தை பயிற்றுவிக்க வேண்டும். பூர்ண அன்பு காண்பிக்கிற காரியத்தை பயிற்றுவிக்க வேண்டும். எனக்கு விரோதமாக யார் என்ன செய்திருந்தாலும் சரி, அவர்களை பழிக்கு பழி வாங்காத ஒரு நிலையை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்ளும். அப்பொழுதுதான் இந்த உலகம் சுபீட்சமடையும். அப்பொழுதுதான் இந்த தீய காரியங்கள் எல்லாம் சமுதாயத்தை விட்டு விலகி ஒரு நீதியான சமுதாயம் இந்த பூமியிலே உருவாகும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நீதி உள்ள சமுதாயத்தை உருவாக்கும்படியாக உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தாவீதுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், யோசேப்புக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் வந்து என்னை நீர் உடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவதற்கு என்னை பயிற்றுவித்தருளும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை இந்த பூமியிலே அவருக்கு சாட்சிகளாக நிச்சயமாக பயன்படுத்துவார். நீதி உள்ள ஒரு சமுதாயத்தை உங்களையும் என்னையும் கொண்டு இந்த உலகத்திலே, இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழகத்திலே கர்த்தர் உருவாக்குவார் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. தலையிலே தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். யார் யார் இந்த வேளையிலும் பூர்ண அன்புடையவர்களாக வாழ தீர்மானித்திருக்கிறார்களோ, தீமை செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானித்திருக்கிறார்களோ, நன்மை செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிறார்களோ, அவர்கள் அந்தந்த காரியங்களை தங்களுக்கு தாங்களே ஒவ்வொரு நாளும் பயிற்றுவித்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட இந்த நீதியான ஒரு பண்பை அவர்கள் வளர்த்துக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. சமுதாயத்திலே பழிக்கு பழி வாங்கினவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. குடும்பங்களிலே பழிக்கு பழி வாங்கினவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. திருச்சபைகளிலே பழிக்கு பழி வாங்கினவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவரே, அத்தனை பேரும் இன்றைக்கு தீர்மானிக்க கிருபை தாரும். பழிக்கு பழி வாங்குவது தேவனுக்கு உரியது என்று சொல்லி இருக்கிறபடியினால் அதை உம்மிடத்திலே விட்டு விட்டு ஆண்டவரே, நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதற்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பழிக்கு பழி வாங்குகிற தீய பண்பை எங்களை விட்டு ஒழிப்பதற்கு நாங்கள் அப்பியாசப்படுத்த ஒவ்வொருவருக்கும் தினந்தோறும் கிருபை செய்யும்படியா இந்த கரங்களிலே தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்களை உயிருள்ள ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக, உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக எங்களை பயன்படுத்தியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி